2026 சட்டமன்ற களம் என்பது தற்பொழுதே பரபரப்பாக இருக்கக்கூடிய வேளையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இயக்குனரும் நடிகருமான எஸ்வி சேகர் நம்மளோட இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்டர்வியூ தானே, கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா என்டிடிவி இன்டர்வியூ மாதிரி ஆயிடும். அதுக்காக சொல்றேன். ஏன்னா விஜய் உலகத்திலேயே சாதனைகள் பல பண்ணியிருக்காரு. அதில் புதுசாக ஒரு சாதனை, கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறது. இதே மாதிரி ஜனநாயகனுக்கும் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருந்தா இந்த சென்சார் பிரச்சனையும் வந்திருக்காரு அவருக்கு. சார், இப்போ கேள்விகளுக்கு போகலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா கட்சிகளும் விறுவிறுப்பாக இயங்கிட்டு இருக்கின்றன. கூட்டணி மற்ற கணக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, தொகுதி பங்கீடு, அது மற்ற விஷயங்கள்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அந்த லெவலில் பிரச்சாரத்துக்காக போட்டிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷன்ல அண்ணாமலை அவர்கள் அந்த 6 தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம், நான் அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? விலகிறேன்னு யார் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரா இல்லை அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரா அது தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால விலகி இருக்காரு. ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும், இதுல தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எடப்பாடி அவர் ஏடிஎம்கே, அவர் என்ன சீட்டோ அவர் வாங்கிடுவார். ஆனா எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூய எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை எப்பவுமே. அந்த 40 சீட்டு ஏன் தோத்துதுன்னா, தன்னை தவிர 39 பேரும் தோக்கணும்னே இவர் வேலை பார்த்ததுனால தான் 40 சீட்டும் தோத்துது. அவர் இஸ் நாட் ஏ பொலிட்டீஷியன். ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ஃப்ராடுலன்ஸ் பண்ணக்கூடிய, வாயை திறந்தா போய் சொல்றது, ரெபேல் வாட்ச் இது பிளேனோட வால் பகுதியிலேருந்து எடுத்து பண்ணது, என் குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் யாரோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எதுவுமே அவரால் நிரூபிக்க முடியாத பொய்களாகவே சொல்லிட்டு இருப்பார் அவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இப்போ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த 4 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இதில் அண்ணாமலை வேறு பொறுப்பாளர் இருந்தால் அந்த 4 சீட்டும் வராது போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம். ஏனென்றால் ஒரு முரண்பட்ட கூட்டணி, மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி தான் இப்போ என்டிஏ கூட்டணி. வரியா இல்லையா, உனக்கு வேற ஆள் அனுப்பட்டுமா, அங்கேருந்து ஃபோர்ஸ் அனுப்பட்டுமா, இது அனுப்பட்டுமா, கேஸ் போட்டோமா, அப்படி எதையோ மிரட்டி மிரட்டி மிரட்டி, அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாத எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற ஒரு பார்ட்டினா அது பிஜேபி. தமிழ்நாடு அவங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடினா கூட அந்த பிளேயர்ஸ் 2 நாள் முன்னாடி அந்த கிரவுண்டில் ஆடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்க அங்கேருந்து டெல்லியிலேருந்தே ஆப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடும் பீகார் மாதிரி தான் நினச்சிப்பாங்க, மணிப்பூர் மாதிரி நினச்சிக்கிறது, அந்த மாதிரி தான். அதனால அண்ணாமலை ஐ திங்க் இஸ் ஃபோர்ஸ் டு ஸ்டெப் டவுன் ஃப்ரம் திஸ் பொசிஷன். அவ்வளோதான். அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நயினார் அவர்கள் கொண்டு வந்த பிறகு தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்பதான் தேர்தலுக்கு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக கொடுத்தாங்க. இப்ப அதுல இருந்து விலகிறாருன்ற போது வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலை நிறுத்துறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதை பத்தி ஏங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் நிற்க போறாரு. அண்ணாமலையோட விசுவாசம் நமக்கெல்லாம் தெரியாதா? முதல்ல தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் அங்கே தானே நின்னாரு. அங்கே நின்ன போது மோடியோடைய போட்டோவை போட்டால் நமக்கு ஓட்டு வராதுன்னு மோடி போட்டோவே இல்லாத ஓட்டு கேட்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி அவருக்கு எப்படின்னா, ஒரு தவறான ஒரு போலீஸ்காரராகவே வளர்ந்துட்டார் அவர். 2 விதமான போலீஸ்காரங்க இருப்பாங்க. நோ என்ட்ரி முன்னாடியே நின்று போகாதப்பா நோ என்ட்ரிம்பாங்க, இன்னொருத்தர் கடைசியில் ஒழிஞ்சுப்பாரு, நோ என்ட்ரியில் இல்லை துட்டு கொடு அப்படிப்பாங்க. அந்த மாதிரி போலீஸ் அவர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சீட்டு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறது ஜீரோ தான். அதுக்கு அவருக்கு வேல்யூவே கிடையாது. அவர் நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க, ஹோம் மினிஸ்ட்ரியில் அப்படியே அமித்ஷாக்கு பக்கத்தில் பாக்கெட்டுக்கிட்டே கை விடுற மாதிரியே வச்சுப்பாங்க. அதெல்லாம் அவர் பெய்டு ஏஜென்சி வழியாக அவர் மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவழிச்சார் தன்னை வளர்த்து கொள்வதற்கு. அண்ணாமலையினால பிஜேபி தமிழ்நாட்டில் 0.5% கூட வளரல, 1% கீழே வந்திருக்கு. பிராமணர்கள் ஒருவர் கூட அந்த பிஜேபியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு பண்ணினார். இன்னைக்கு பிராமணர்கள் ஓட்டு ஆல்மோஸ்ட் நல்லா வெளில வந்ததுக்கு காரணம் என்ன? அப்படி ஒரு ஜாதி வேறி இருக்கக்கூடிய கட்சியிலெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என் ஓட்டு தான் பிஜேபிக்கு வேணும். பிஜேபி ஓட்டு எனக்கு எதுக்கு? எனக்கு அவசியமே கிடையாது.
அந்த மாதிரி எப்பப்பாரு ஜாதியும் மதத்தையும் பேசிக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணுறது. இப்போ பர்சனலாக பேசும்போது சொல்ல வேண்டியது, ஒரு 10 பேராவது சாவணும் சார், அப்போ தான் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். யார் கணக்கில் யார் சாவது? இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் இருந்தாலே சரியாக வராது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு எந்த கட்சியும் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன். முதலமைச்சருக்கு நெருங்கிய நண்பராக இருக்கேன். அவர் என்ன நாளைக்கு கூப்பிட்டு பிரச்சாரத்துக்கு போனால் கண்டிப்பாக திமுகவுக்கு தமிழ்நாடு முழுக்க நான் பிரச்சாரம் பண்ணுவேன். ஒவ்வொருத்தர் கொள்கை வேலை. சாமி கும்பிடலாம், கும்பிடாத இருக்கலாம், கோயிலுக்கு போகலாம், போகாத இருக்கலாம். ஒரு அரசு மக்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, கடந்த 15 ஆண்டுகளில் மிக அதிகமான நல்ல விஷயங்களை செய்தது திமுக. இதான் உண்மை. ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா வரைக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. மகளிர் உதவித்தொகை, பஸ்ஸில் ஃப்ரீ, பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய், பசங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கம்ப்யூட்டர், அதே போல் குழந்தைங்களுக்கு மதிய உணவு, எத்தனை நீர்நிலைகள். உடனே பிளே கிரவுண்டு நீர்நிலையாகிட்டே அப்படின்னா, நீர்நிலையே இல்லை, தண்ணி கஷ்டம், பஞ்சம், அப்படி இப்போ ஏதாவது சொன்னாங்களே? எலக்ட்ரிசிட்டி பாருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு பட்ஜெட் இருக்கு, இந்த பட்ஜெட்டில் இன்னும் என்ன வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கலைஞருக்கு அடுத்தது மிக சிறப்பான ஆட்சியை கொண்டு கொடுத்துருக்கிறது நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதனால தவிர இவங்க வாரிசு அரசியல்னு பேசுகிறாரு. அங்கே டெல்லியிலேருந்து யாரை வச்சுட்டு பேசுகிறாரு? அன்புமணி ராமதாஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியலை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற. அதே அன்புமணி ராமதாஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழலை எதிர்ப்போம். அன்புமணி ராமதாஸ் மேலே இருக்கிற கேஸ் இன்னும் முடியல. அதாவது பிஜேபி என்பது தான் உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை, அடுத்தவனை ஒழிச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தவறான சிந்தனையில் இருக்கிறதுனால நாளுக்கு நாள் அது எக்ஸ்போஸ் ஆகுது. தமிழ்நாட்டு ஜனங்கள் புத்திசாலிங்க. இந்த தேர்தலில் ஒரு விஷயம் கூட தமிழ்நாட்டுக்கு நடக்கலை. ஏன்னா அவங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு 2029 தேர்தல் முக்கியம். அந்த தேர்தல் இன்னும் பிஜேபி ஆட்சியை இழக்க போகிறது 2029. கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காம 3 தடவை டாலரேட், 3வது தடவை இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்மையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக பிரதமர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் ஒரே மேடையில் ஏற்றிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய வாரத்தில் பாண்டிச்சேரியிலும் இதே மாதிரி பிரதமர் அவர்கள் நேரடியாக பிரச்சாரம் பண்ணிட்டு அதே மாதிரி அங்கேயும் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் ஒரே மேடையில் ஏற்ற போறதை சொல்றாங்க. ஸோ நல்ல வேகமா ஒரு பிரமாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கோம், இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வெற்றி பெறுவோம் சொல்றது எல்லாருக்குங்க. சில பேர் சொல்லலையா, நான் 300 தொகுதி வெற்றி பெறுவேம்பாங்க. இருக்கிறது 234 தானே தெரியாது. சும்மா ஆசைக்கு என்ன வேணா சொல்லுவாங்க. திமுகவே மிகப்பெரிய அளவில் இந்த தடவை திமுக ஃபுல் மெஜாரிட்டியோடு ஜெயிக்கும். ஆனால் 190 அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபுல் மெஜாரிட்டியோட திமுக ஜெயித்து ஆட்சி அமைக்கும். பிஜேபி இந்த 4 சீட்டு கூட ஜெயிக்கிறது கஷ்டம். உண்மையான விஷயம். கோயம்புத்தூர் இந்த தடவை தோப்பாங்க. அதுவும் அந்த ஸ்வீட்டு கடைக்காரரை கூப்பிட்டு பன்னு ஜாமில் எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணதெல்லாம் அந்த சமூகத்தினருக்கு 1 லட்சம் ஓட்டு அன்றைக்கே அவுட்டு. தவிர ரொம்ப சின்ன குறைச்ச ஓட்டில் தான் அவங்க கமலஹாசனை ஜெயித்தாங்க. அதனால் வானதிக்கெல்லாம் அந்த இடத்துல சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா? தவிர இன்றைக்கி கூட்டணி தான் நடந்திருக்கு. இன்னும் இபிஎஸ்னுடைய ஒரு உண்மையான முகம் பிஜேபிக்கு தெரியாது. அதே போல் இபிஎஸ் எதற்காக டிடிவி தினகரனை பொறுத்துக்காருங்க தெரியாது. இதில் பாவம் பரிதாபமான விஷயம், இந்த ரயிலை மிஸ் பண்ணிட்டு பிளாட்ஃபார்மில் கண்ணீரும் கமலமா நிற்கிறது ஓபிஎஸ் மட்டும்தான். நான் அவர்கிட்ட கூட சொன்னேன், நீங்கள் டிஎம்கேயில் போய் ஜாயின் பண்ணுங்கள். எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து தான் வந்தார். டிஎம்கேக்கு போகிறதுக்கு என்ன உங்களுக்கு? இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன டிஎம்கே என்ன தீய சக்தி? யார் தீய சக்தின்னு சொல்கிறாங்க? அப்போ ஏடிஎம்கேயில் இருக்கிற யார் மேலேயும் கேஸ் இல்லையா? இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட கலைஞருக்கு எதிரான கேஸ் போய் கலைஞருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படவே இல்லை. ஜெயலலிதா மேலே தப்பாக தீர்ப்பு வந்திருக்கு, அவங்களுக்கு அகைன்ஸ்டான தீர்ப்பு. சசிகலா மேலே தீர்ப்பு வந்திருக்கு, இபிஎஸ் மேலே கேஸ் இருக்குங்கிறாங்க. அப்புறம் அந்த அரசில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் மேலே கேஸ் இருக்கு, குட்கா கேஸு, அது இது எவ்வளவோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிரூபிச்சு தண்டனை அடையாத வரைக்கும் யாரும் குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது ஊழல்னு சொல்லிட்டு இருந்தாக்க தவிர போன தடவை இபிஎஸ் என்ன சொன்னார்? 1000 ரூபாயா, அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாரு. இப்போ நான் 2000 ரூபா கொடுப்பேங்கிறார்.
என்னன்னா செக்ரட்டேரியட்டில் ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பிடிச்சி அந்த பேப்பர் பிட் அடித்து வாங்கி டக்குன்னு தான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரு. பிஜேபி என்ன பண்ணும்? இதோ இப்போ கூட சொல்லியிருக்காங்க மகளிர் விடுதி திறக்கிறேன்னு. மகளிர் விடுதி பிஜேபி எப்போ திறக்கும் தெரியுமா? நம்ம இதில் எய்ம்ஸ் கட்டி முடிச்சப்புறம். எய்ம்ஸ் எப்போ கட்டுவாங்க? அதை அனௌன்ஸ் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த செங்கலோடு தான் இருக்குது. மறுபடியும் உதயநிதி துணை முதல்வர் மறுபடியும் அந்த செங்கலோடையே போனால் கூட ஜெயிச்சிடுவார். அதனால் தமிழ்நாட்டுக்குன்னு எதுவுமே செய்யலை அவங்க. நான் ரயில் விடுறேன், இது விடுறேன், நீ என்ன தனியாக விட்டு இது புதுசாக இது வரைக்கும் ரயிலே இல்லாத ஊருக்கா ரயில் விடுறீங்க? அதெல்லாம் இல்லை. என்ன கட்டண உயர்வு, முதியோர்களுக்கு உண்டான கன்செஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க, எத்தனையோ விஷயங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. வெறுமன ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்லேயே ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா எப்படி ட்ரம்ப்பை சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு மோடி இங்கே இருக்கிறார். மக்கள் நலன்கிறது சார்ந்த திட்டங்கள் கிடையாது. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றத திரும்பவும் சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து என்டிஏ கூட்டணியில அதிமுக வந்து கூட்டணியோட தலைமை இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா என்டிஏ பாஜக தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் கூட்டணியா, அதிமுகவோட நிலை எப்படி? விஜய் வந்து நிஜமாவே சார் பாவம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சே விஜயும் ஒரு தற்கூரின்னு சொல்ல தயாராக இல்லை. ஆனால் ஒன்றுமே தெரியாத ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிடலாம், நாளைக்கு ஒருவேளை நம்ம ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டா கனவு தானே, அது யார் வேணால் கனவு காணலாம், பனையூருக்கே கொண்டு வந்துடலாம் அசம்பிளியை அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக நினைக்கிற ஒரு எண்ணம். அவருக்கு நிஜமாவே அரசியல்னால் என்னன்னு தெரியாது. அவர் பிரச்சாரம் பண்ண வராரு பாருங்க, அன்னைக்கு தெரியும். இப்போல்லாம் செட்டப்பு தானே எல்லாமே தெரியும். இல்லாட்டா சிபிஐ என்கொயரி கேட்டு யாராவது போய் மாட்டிக்கின்னு தானே அங்கே போய் அங்கே சாட்சி சொல்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு இவருக்கு எந்த அரசியல் ஞானம், அவருக்கு பெரிய சினிமா ஞானம் இருந்த கூட அவர் எத்தனை படம் ஹிட்டு அவருக்கு இல்லை. இந்த ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்ததுனால எல்லா நடிகருக்கும் எப்படி ஏறிச்சோ அது மாதிரி இவருக்கு ஏறிச்சே ஒழிய இவருக்கு கொடுக்குற பணம் தமிழ்நாட்டு சினிமா தேட்டர்லேயே வர பணமா? இதெல்லாம் இல்லை. ஏதோ ஒன்று அவருக்கு கிரகம் பிடிச்சி ஆட்டுது. அவருக்கு டைம் மோசமான டைம் அவருக்கு, அவருடைய ராசிக்கு. அவருக்கு அது வந்து மே மாதம் அதை உணர்வார், ஜூன் மாதம் அடுத்த படம் நடிக்க போயிடுவார் அவர். சார், கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டோம், எங்களுக்கு வந்து பெரிய வாக்கு சதவீதம் இருக்கு, எல்லார் வீட்லயும் எனக்கு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. அதனால வந்து நாங்க கூட்டணியே இல்லாம கூட நாங்க வெற்றி பெறுவோம்லாம் சொல்றாரு. இது எப்படி? எல்லார் வீட்லேயும் வாக்கு இருக்குங்க. ஆனால் விஜய்க்கு இருக்கிற வாக்கெல்லாம் 8 வயசு பசங்க, 9 வயசு பசங்க, 11 வயசு பசங்க, இதுங்கெல்லாம் வந்து 18 வயசு ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகிடும் அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்து. அதுக்குள்ளே விஜய்க்கு எவ்வளோ வயசு ஆகிடும். அதனால் இதெல்லாம் என்ன வேணால் பேசட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. கவுண்டிங்னு ஒன்று போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அப்புறம் கூட யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா பெரிய அதிசயம். விஜயே தோற்கடிக்கப்பட்டாலும் அது ஆச்சரியம் இல்லை. தமிழக மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்கார். ஏன்னா ஒரு முட்டாள் கூட்டம் அவர் பின்னாடி நிற்குது. அந்த கூட்டம் வந்து சினிமா பார்க்குற கூட்டம். அதுங்களுக்கு ஒரு பைசா சொந்த காசை போட்டு ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு ரேஷன் அரிசியில் போய் நான் இந்த பாமாயில் எதுவும் வாங்கினது உழைச்சி வர்றதே கிடையாது. எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுன்னு ஒரு முட்டாள் அதில் இந்த தாவேக்கையில் ஒரு பொண்ணு பேசுகிறா. அந்த பொண்ணு உழைச்சி சம்பாதிக்கிற பொண்ணா? ஒரு 1000 ரூபா ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. திட்டங்கள் என்றைக்குமே அந்த அப்படியே பென்ஸ் காரில் வரவனுக்கும் இனோவாவில் வரவனுக்காக திட்டம் போடுறது கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழைகள் தான் 70% இருக்காங்க. அவர்களுக்காக போடக்கூடிய திட்டங்கள் தான் அரசின் திட்டங்கள். அதுதான், அதையே அடிப்படையாக தெரிஞ்சுக்கல. இவருக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியும். எல்லாரையும் அவர் தலைவராக ஏற்றுக்கிறார். எம்ஜிஆருங்கிறார், எம்ஜிஆர். ஆனால் ஒன்று, எல்லா பொம்மையும் வீட்டில் வச்சுருக்கார், வீட்டுக்குள்ளேயே வச்சு மாலை போடுறார். அதுக்கு கூட வெளியில் வர்றது கிடையாது. ஸோ இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் விஜய் மே மாதத்துக்கு அப்புறம் முழுசாக முடங்கிடுவார். அவ்வளோதான் சார். இப்போ நீங்க பிரச்சாரத்துக்கு போக தயாருன்னு சொன்னீங்க. ஒருவேளை ஏதாவது சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுறதுக்கு சீட்டு கேட்பீங்களா, இல்லை வெறும் பிரச்சாரம் தானா? என்ன மாதிரியான உங்க? நான் ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்துட்டேங்க. எனக்கு இனிமேல் நான் சீட்டு கேட்டு எம்எல்ஏ ஆகி ஒன்றும் இல்லை. நான் இருந்த வரைக்கும் 5 வருஷம் ஒரு பைசா கூட கரப்ஷன் இல்லாமல் 100% நேர்மையான ஒரு எம்எல்ஏவாக நான் இருந்துட்டேன். தவிர வந்து நான் இன்றைக்கி திமுகவில் சேரல. முதலமைச்சருக்கு நிறைய நண்பராக இருக்கு. அப்போ போய் சீட்டு நான் கேட்பேன்னு எதிர்பார்க்குறதே தப்பு.
நான் ஒரு கட்சியில் இருக்கணும், கட்சியில் ஒரு வருஷம் குறைஞ்சபட்சம் நான் உழைக்கணும், உழைச்சப்புறம் எதிர்பார்க்கணும். எதுக்கு நான் எதிர்பார்க்கணும்? நாளைக்கே ஒரு வேளை எம்எல்சி வருது, எம்எல்சின்னா அன்றைக்கி கொடுத்துட்டு போக போகிறாரு இல்லையா? சரி, சேகரை டெல்லிக்கு அனுப்பலாம் அப்படின்னு அவர் நினச்சா டெல்லிக்கு அனுப்ப போகிறாரு. ஒன்றும் இல்லையா, என்னுடைய நண்பராக இருக்க நெஞ்சில் இடம் கொடுத்துருக்கேன், சந்தோஷம், போகிறோம். எனக்கு அவசியமே இல்லை. நான் இன்னைக்கு அரசியலுங்கிறத நான் தேர்தல் அரசியலை விட்டுட்டு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. பிஜேபியில் சேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்தேன், நான் இனிமேல் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்காக எனக்கு இல்லை. இப்போ ராஜாவுக்கு சீட் கொடுத்தா எடுத்துவார், அவர் உடம்பு சரியில்லாட்ட கூட அவர் பரவாயில்லன்னு வருவார். அது அவங்களுக்கு வேற எண்ணம். எனக்கெல்லாம் சமூக சேவை செய்யறதுக்கு நான் அரசியல்வாதியாக இருந்தால் தான் செய்ய முடியுமா? எங்கள் தொகுதி எம்எல்ஏ வேலு இருக்காரு, எனக்கு ஏதாவது செய்யணும் வேலுக்கிட்ட சொன்னால் வேலு செஞ்சுட்டு போக போகிறாரு. இல்லை வேலுவால் செய்ய முடியல, அதுக்கு மேலேன்னா சிஎமுக்கே ஒரு லெட்டர் கொடுத்து செஞ்சுட்டு போகிறான், அவ்வளோதானே. அதுக்கு மேலே நம்ம எல்லாத்துலேயும் நம்மளே போய் நிற்கணும்னா அவசியமே இல்லை. சினிமாவில் ஏதாவது செஞ்சுக்கணுமா? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்த சமயத்தில் நான் இந்த 2015 வருஷத்துக்கு இந்த சின்ன திரைக்கு என்னை வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்த தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் இந்த விஷயத்தையே, நமக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உள்ளவங்க வரணும், அவ்வளோதான். நம்மளே வரணும்னு அவசியமே இல்லை. திமுக மறுபடியும் வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு பெருமை. அன்றைக்கி அவ்வளோ சொன்னாங்க, தமிழ்நாடு வரல சொன்னாங்க. பார்த்தா இதில் மேனுஃபேக்சரிங் இதில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கும், எஜுகேஷன் நம்ம தான் இருக்கும். ஆனால் சும்மா சேர்த்த எனக்கு மோடி அவர்கள்கிட்ட மிகப்பெரிய ஏமாற்றம். ஒரு தேர்தல்னு வரும்போது ஒரு வேற முகத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு திருக்களை மட்டும் சொல்லிட்டு கண்டபடி பேசுறது வந்து அவர் வகிக்கும் பதவிக்கு அழகானது அல்ல. அவர் இன்னும் கொஞ்சம் அமித்ஷா பேசுறாருன்னா ஓகே, மோடி பேச பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டருங்கிறது யாரு? கை கால் உடம்பு காது கண்ணு மூக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு உருவத்துக்கு தான் ஒரு பிரைம் மினிஸ்டர். இல்லை எனக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, மூக்கு சரியில்லை, அப்போ பிஜேபி ஆளுற மாநிலம் மாத்திரம் தான் நல்லா இருக்கா? அப்போ மணிப்பூரில் போய் ஆள வேண்டியது தானே. அதனால் நமக்கு எத்தனையோ ஓட்ட உடசலை வச்சுக்கிட்டு டபுள் இன்ஜின்ங்கிறாங்க. எதுக்கு டபுள் இன்ஜின்? இங்கே என்ன 600 தொகுதியாக இருக்குது, 234 தொகுதி தானே இருக்குது. 234 தொகுதிக்கு எதுக்கு டபுள் இன்ஜின்? எப்போ டபுள் இன்ஜின் போடுவாங்க தெரியுமா? முதல்ல சாதாரணமாக ஒரு ட்ரெயினில் 18 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அன்றைக்கி வந்து அந்த அதில் வந்து 28 கம்பார்ட்மெண்ட்டில் 30 கம்பார்ட்மெண்ட் சேர்க்கும் பொழுது இழுப்பதற்காக போகணும். இவங்க சும்மா கையை தூக்கி நிற்க போகிறாங்க. நிற்கிறவங்களுக்கே ஒவ்வொரு சீட்டு தான், நிற்கிறவங்களுக்கே ஒவ்வொரு ஓட்டு தான் வரப்போகுது. ஏன்னா அதான கூட்டணி அவங்களுக்கு. ஏசி சண்முகம் என்ன தமிழ்நாடு முழுக்க பேசி எல்லாருக்கும் எல்லா தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்துருவார? சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். அவர்தில் சும்மா ஆளுக்கு துணைக்காக ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களால என்ன இப்போ 1% கிடையாது. எனக்கு இந்த தேர்தலில் ஒரு விஷயம் நீங்கள் கேட்காட்டா கூட சொல்லணும்னு ஆசை. விஜயகாந்த் அவர்களை ஓட்டு வங்கியை தான் விஜயகாந்தாக நினைத்து பிரேமலதா செய்வது மிக தவறான ஒரு விஷயம். இது வந்து அவங்கள வந்து ஒரு தப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அவங்களால இது அரசியல் சாணக்கியத்தனம், அரசியல் சாதுரியம். அந்த பிரஸ்ஸுக்கிட்ட நீ யாரு இதுதானே அப்படின்னு பேசுறதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அவங்க அப்படி பேசக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆகும் பதிலுக்கு? ஏன் நீ அப்படி பேசினா நான் பேச மாட்டேன் நான் கேட்டால் அந்த பிரஸ்காரை மிஞ்சி போனால் அந்த பத்திரிகையிலேருந்து வெளில அனுப்புவாங்க, வேறு பத்திரிகையில் சேர்ந்துட்டு போகிறாரு, அவ்வளோதானே. தப்பு இல்லையா? அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்போ விஜயகாந்த் கையை பிடிச்சி அப்படி தூக்கி இப்படியெல்லாம் பண்ணாங்களோ அப்போவே அவர் ஓட்டு வங்கி குறைஞ்சி 1% வந்துருச்சு. இப்போ என்னமோ ஓட்டு வங்கி இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பாமக எடுத்துக்கங்க. பாமக அந்த சமூகத்தினரை தெரியும். ஒரு அப்பாவை இன்சல்ட் பண்ற பையனை அவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த சமூகத்திலுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால ஓட்டு வங்கி எல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டு எண்ணிக்கை வந்ததுக்கு பிறகுதான் தெரியுமே தவிர அது வரைக்கும் ஆளாளுக்கு என்ன வேணா பேசலாம். காசு கொடுத்தா கூட்டம் வரப்போகுதுங்க. அந்த கூட்டத்துக்கிட்ட பேசுறதுல என்ன பெரிய விஷயமா? நான் தீர்மானிக்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நான் சொல்ல வேணாம். இந்த பாருங்க, ஹவுஸ்ஃபுல் பஸ்ஸு டிஎம்கேல ஒன்றும் காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டு போகாதுன்னு சவால் விட்டேன்.
எப்படி எப்படி சொல்கிறீங்கன்னா இங்கே வார் இன்னைக்கு இதோ 40 சீட்டு 30 சீட்டு 60 சீட்டு என்னைக்கு தமிழ்நாட்டில் லாஸ்ட் டைம் 2011 அப்படியே கம்பல் பண்ணி வந்தாங்களோ கடைசியில் தோற்று போனாங்க. எத்தனை சீட்டு? 5 சீட்டு கூட ஜெயிக்கலையே. எவ்வளோ ஜெயிச்சாங்க? 7 சீட்டு 6 சீட்டு ஜெயிக்கிற இடத்துக்கு 40 சீட்டு 50 சீட்டு வாங்கி என்ன பண்ண போகிறோம்? தவறு வந்து 100 ஆண்டு கால காங்கிரஸ் இல்லது, இது இந்திரா காங்கிரஸ். அவங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை பண்ணல. நாளைக்கு அந்த மாதிரி கூட்டணி முறிஞ்சதுன்னா டெல்லியில் அவ்வளோ மொத்த என்டிஏ கூட்டணி அந்த இது இருக்குல்ல இந்து கூட்டணி, அதில் அப்படியே திமுக சப்போர்ட் பண்ணாது. திமுகவோட பவர் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சிஎம் வந்து நான் பார்த்த சிஎம் இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் அன்றைக்கே நீ கிளம்புன்னு இருப்பார். இன்றைக்கி அவர் ரொம்ப அரசியல் நாகரிகத்தில் சரி விடு ஏதோ பேசுகிறாங்க பரவாயில்ல அப்படின்னு பண்ணுறாரு. சார், இப்போ காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளும் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கம் வந்து வலுவா வந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ இது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அங்க இருக்கக்கூடியவங்களும் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கூட முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்க? எப்படி பார்க்குறேன்னா ஆட்சியில் நொங்கு வேணால் கேட்கலாம், பங்கு கேட்க முடியுமா? என்ன கேட்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ வந்து 96 சீட்டு 98 சீட்டு கலைஞர் தலைமையில் அப்போ ஜெயிச்ச போது மைனாரிட்டி அரசுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மைனாரிட்டி அரசையே 5 வருஷம் அசைச்சிக்க முடியலல்ல இல்லையா? தவறு அண்ணா ஆட்சியில் அப்போ யார் என்ன மினிஸ்டர் ஆக்குன்னு கேட்டாங்களா? என்ன எப்படி கேட்பாங்க? தவறு அதே மாதிரி ஜெயிச்ச 4 பேரை மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க அலோவ் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அரசியலே என்ன ஏறுற நண்டு காலை பிடிச்சி கீழே இழுக்கணும். அதை சொந்த கட்சிக்காரங்களே பண்ணுவாங்களே தவிர வந்து என்னத்துக்கு ஆட்சியில் இருப்பாங்க? ஐடியாலஜி எப்படி சரியாக வரும்? ஐடியாலஜி சரியாக வராது. மத்திய அரசுலன்னா மத்திய அரசில் மாநில அரசுகளில் இருக்கக்கூடிய எல்லாரும் பங்களிக்கும். ஏன்னா மத்திய அரசுக்குன்னு முகம் கிடையாது. அதுக்கு தான் டெல்லி அரசு இருக்கு. டெல்லி தான் இன்னைக்கு பார்க்குறோமே மாசுல என்னமா இருக்கு, குப்பை புகையும். அதையே சரி பண்ண முடியல இவங்களால. இவங்க எப்படி இந்தியாவை சரி பண்ணுவாங்க? அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய பர்ஃபார்மன்ஸுடைய பெருமையே மோடி தான் வாங்கி போடுகிறார். அவ்வளோதான். அதனால காங்கிரஸ் வந்து ராகுல் அவர் வந்து ஒரு வைஸ் பர்சனாக இருந்தால் இந்த பங்கு நொங்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. விஜயோட போகலாம். ஆனால் விஜயோட அவர் ராகுலோட விஜய் பிரச்சாரத்துக்கு வருவாரா? ராகுல் ஹிந்தியில் பேசுவார், இங்கிலீஷில் பேசுவார், இவர் என்ன தமிழில் பேசுவார். இல்லைன்னா கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க, நான் பேசுகிறேன், NDTVக்கு கொடுக்குற இன்டர்வியூ மாதிரி பேசுகிறேன் அப்படிம்பாரு. அதெல்லாம் கதைக்கே ஆகாதுங்க. விஜயை நம்பி எப்படிங்க போக முடியும்? ஏன்னா விஜயை நம்பி போனதில் பரிதாபத்துக்குரிய முதல் நம்பர் வந்து செங்கோட்டையன். இப்போ விஜய் காருக்கு முன்னாடி கீழே குந்திக்கின்னு வணக்கம்மா நீங்கள் போங்க பேசிட்டு போங்கன்னு சொல்லுவாரா? என்னதுக்கு? அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அரசியல் விட்டு என்ன மாதிரி வெளில வரணும். இபிஎஸும் ஓபிஎஸும் அரசியல் விட்டு வெளில போகிறது பெட்டர். அவர் இல்லையா எப்படியாவது என்னை சேர்த்துக்கன்னு ஏன் கதறார் அவர்? எதுக்காக கதறணும்? அவசியமே இல்லையே. எதுக்காக அவர் பண்ணுறாருன்னு தெரியல. எந்த இது நான் என்ன எப்படியா அப்போ பேசாமல் ரெட்டையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு பிஜேபியில் இன்னைக்கு தாமரை சின்னத்துலேருந்து போயிட வேண்டியது தானே? என்ன புரியாத இருக்கு எனக்கு நிஜமாவே. நான் சாகிற வரைக்கும் அரசியலே இருப்பேன், சாகிற வரைக்கும் நான் மினிஸ்டராக இருப்பேன், சாகிற வரைக்கும்னு அப்படியே பேசிட்டு தான் ஜனங்க செத்துடுறாங்கல்ல. ஜனங்க பிழைக்க வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் அரசியல் சாணக்கியத்தனம் இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய சாணக்கியத்தனம் ஓபிஎஸ்க்கு இல்லை. அவர் சீட்டு நுண்ணிலேயே உட்காந்தார், அப்படி தட்டி விட்டோன்னே புத்துன்னு விழுந்துட்டார். வந்த உடனே அப்படி சாஞ்சி உட்காந்துக்கிட்டார். அப்படி இபிஎஸ் ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் அடிப்படை. எனக்கு பர்சனலாக ஓபிஎஸ் நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நண்பருங்கிறதுனால தான் நான் பர்சனலாக போய் பார்த்து சொல்லிட்டு வந்தேன். முடிவெடுங்க, ஒரு குறுங்க இல்லை. நாளைக்கு துரைமுருகன் எலெக்ஷனில் நிற்காட்ட கூட துரைமுருகனுடைய இடம் உங்களுக்கு கொடுக்கப்படுற அளவுக்கு பண்ணுவாங்க சார், மரியாதை கொடுப்பாங்க சொன்னேன். ராஜா என்ன திட்டுறாரு திமுக அரசு? உடம்பு சரியில்லைன்னா யார் முதல்ல போய் பார்த்தது? ரஜினிகாந்த் இல்லை, ஸ்டாலின் முதலமைச்சர் போய் பார்த்தார். முதலமைச்சர் அவர் நலம் பெற வாழ்த்துக்கிறேன்னு ட்வீட் போட்டிருந்தாங்க, யாராவது திட்ட போகிறாங்களா? முதல்ல மனிதர்களை நம்ம புரிஞ்சுக்கணும், யார் நமக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதையே புரிஞ்சுக்கலன்னா அவருக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்குற வயசுலாம் கிடையாது. அவர் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.
தவிர இன்னொன்று வந்து டெல்லி யார் மேலே எந்த கேஸை போட்டாலும் எந்த கேஸுக்கும் இன்னும் குறைஞ்சபட்சம் 20 வருஷத்துக்கு அந்த கேஸ் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த 20 வருஷம் சந்தோஷமாக இருந்துட்டு போங்களேன். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும், நான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா டிஎம்கே வரணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி சார். தமிழகத்தில் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் அதேபோன்று கூட்டணி கட்சிகளுடைய நிலைகள் குறித்தும் பல்வேறு விவரங்களை நடிகரும் இயக்குனருமான எஸ்.வி. சேகர் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சுரேஷ்குமார்.